Hi, good morning students. Today we are going to reissues of forfeited shares. What is meant by reissues of forfeited shares? What is meant by reissues? Reissues means already issue ஆனதை திரும்பி one more time அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப தான் reissued. ஓகேவா? The shares forfeited can be reissued by the company. Forfeiters can be reissued by the company. ஒரு கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை நான் எக்ஸஸாக நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் சம்திங் அதர்ஸ் ஃபார் திஸ் reissued by this company. The shares can be reissued at the any price. எந்த ப்ரைஸில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியில் ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 10 share rupees ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனோட ரேட் 10 rupees அல்லது 2 rupees அல்லது 3 rupees அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி அந்த ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ரீஇஷ்யூடுன்னு சொல்கிறோம். பட் the reissues price cannot be less than this amount of unpaid of the forfeited shares. cannot be less than amount. அவங்க வெளியிட்டிருக்கிற அமௌண்ட்டை விட நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸு 10 rupees ஆல்ரெடி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 10 rupeesக்கு கம்மியாக நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க 4 rupeesக்கு அலோட் பண்ணியிருந்தா நம்ம 5 rupees and 6 rupees இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ஷேரை இஷ்யூ பண்ண முடியும். அதான் அந்த ஷேர்ஸ் ஆஃப் forfeited shares can be reissued by the company. The shares can be reissued at the any price, but the reissues price cannot be less than this amount of unpaid and forfeited shares. Cannot be less than this amount of unpaid of the forfeited shares. இதை reissues of cannot be forfeited shares ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் if your shares and 10 which is the 4 has already been paid these applications of money. 4 rupees வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அடுத்த அமௌண்ட் கேட்கும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏலம் கேட்குறோம்ல, 2 rupees 3 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் போட்டி போடுறோம்ல அந்த ஏலத்தில் கேட்கும்போது. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸில் வந்து ரீஇஷ்யூஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மணி forfeiters reissued for the fully paid up. The minimum of 6 most be the fixed of the new prices. ஆல்ரெடி அவங்க எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட்னு சொல்லிட்டு 6 rupees அவங்களே அலாட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 rupees அப்ளிகேஷன் ரேட்டோட 6 rupees நம்ம மைனஸ் பண்ணுமா இல்லை 4 rupees நம்ம மைனஸ் பண்ணுமான்றத நீங்கள் டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டே. ரீஇஷ்யூஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்க ஒரு ஷேரை திரும்ப நம்ம அதை அந்த அமௌண்ட்டில் திருப்பி அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீஇஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது 6 when these forfeited shares are reissued at that loss. நம்ம ரீஇஷ்யூஸ் பண்ணும்போது மேபி லாஸாக இருக்கலாம், தென் ப்ரீமியமும் கிடைக்கலாம், ஸோ ப்ராஃபிட் கூட இருக்கலான்றாங்க. such a loss is to be debited in the forfeited shares. ஏன் இந்த தேரி உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தேரி ஒரு 2 marksல கேட்டுருவாங்க. இந்த தேரி தெரிஞ்சால் தான் நம்ம 3 marksக்குள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? when the forfeited shares are reissued at the premium, the amount of such a premium will be credit டு த செக்யூரிட்டி ப்ரீமியமாக நமக்கு என்ன ஆகுது, அக்கௌண்ட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம ரீஇஷ்யூ பண்ண அமௌண்ட்டு forfeited ஷேர்ஸில் போய் நம்மளோட அமௌண்ட்டை நம்மளுடைய மணி வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குது, நம்மளோட செக்யூரிட்டி மணியாக சேஞ்ச் பண்ணுது. அதான் forfeited ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். த ஃபாலோயிங் ஆஃப் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் தி பாஸ் ஆன் திஸ் ரீஇஷ்யூஸ். நம்ம அதுக்கு ஒரு ஜேர்னலை க்ரியேட் பண்ணுறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 marks. இந்த 3 marks இல்லாமல் மோஸ்ட்லி கொஷின்ஸ் பேப்பர் இருக்காது. ஓகேங்களா? அப்போ ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான forfeited ஷேர்ஸ் ரீஇஷ்யூஸ் ஆஃப் forfeited shares நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஃபஸ்ட் ஒன் எதுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். அதே தென் when this reissues as this made by this premium அப்படின்னா இது வந்து நார்மலாக ஒரு ரீஇஷ்யூஸ் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. தென் நெக்ஸ்ட் வந்து அதே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடைக்கும்போது நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு செக்யூரிட்டி ப்ரீமியம் கிரெடிட்டு. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டு செக்யூரிட்டி ப்ரீமியம். இந்த இடத்துல எக்ஸஸாக ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் எப்படி நம்ம டிசைட் பண்ணோம்னா
ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 10 ருபீஸ் வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ் ரீஇஷ்யூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 12 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சுன்னா 2 ருபீஸ் ஃபார் திஸ் ப்ரீமியம். சப்போஸ் குறைஞ்சிருக்கு லாஸ் அப்படின்னா 10 ருபீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு 8 ருபீஸ் கிடச்சிச்சுன்னா 2 ருபீஸ் ஃபார் திஸ் லாஸ். திஸ் இஸ் ஃபார் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வரும்போது டெபிட்டில் கொண்டு வந்துடுங்க, ப்ரீமியம் வரும்போது கிரெடிட்டில் கொண்டு வந்துடுங்க. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, ப்ரீமியம் கிடச்சதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. தென் தேர்ட் ஒன் ரீஇஷ்யூஸ் ஆஃப் திஸ் லாஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்ஃபிட்டா ஷேர்ஸ் அக்கௌண்ட்டு, தென் டு ஷேர் கேபிட்டல். அப்போ லாஸ் வரும்போது இது ரெண்டும் டெபிட்டில் கொண்டு வந்துடுங்க, ஷேர் கேபிட்டலில் க்ரெடிட்டில் கொண்டு வந்துடுங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்ஃபிட்டா ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு ஷேர் கேபிட்டல். இது நல்லா தரவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த நார்மல் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு நம்மளால் வர முடியும். அப்போ இது நல்லா இந்த ஜேர்னல் என்ட்ரி 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் த ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் ரீட் பண்ணால் தான் நம்ம அடுத்து சம்ஸ்குள்ளே வர முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் கொஷின்ஸை ரீட் பண்ணி சம்முக்கு எப்படி பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா?